இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி மீன ராசி. மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு பகவான் ஆளக்கூடிய ராசி. இந்த குருத்துவம், குருவோடைய ஆலோசனை இதெல்லாம் நிறைந்தவங்க இந்த மீனராசி நண்பர்கள். பொதுவாகவே இந்த மீனராசி நண்பர்களுக்கு குழந்தையிலேருந்தே பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய ஆசிரியருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீனராசி குழந்தைங்களை பார்த்தாவே. ஏன்னா குரு ஆளக்கூடிய ராசி, அதனால் குருவுக்கு பிடித்த ஒரு குழந்தைகளாக தான் இந்த மீனராசி குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி குருவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறது, குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு இவங்க 3 பேரையும் வணங்குனீங்கன்னாவே இந்த மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறதுனால ஒரு சில இடைஞ்சல்கள் வரும், பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைத்தது அப்படின்னா எந்த ஒரு இடைஞ்சலும் வராது, நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமே நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமோகமான ராஜயோகம் பெற போகிறாங்க மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அமோகமான வாரமாக அமைந்திருக்கு. ஏன்னா விபரீத ராஜயோகம் பெற போகிறாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்கள். ஏன்னா ராசியில் சனி பகவானும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்குது. 3-8க்கு அதிபதி சுக்கிரன் ராசியில் உச்சம் பெற்று விபரீத ராஜயோகத்தை நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார். பணம் பல வழிகளில் வரும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், பையில் பணம் நிரம்ப போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் ஜென்ம சனி காலம், நிறைய விரயங்கள் ஏற்படும், ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா கூட நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பண வரவு தாராளமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும். அந்த பணத்தை நீங்கள் கரெக்டான வழியில் செலவு பண்ணணும். அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வெற்றியே அடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாராளமாக செலவு செய்வீங்க. ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னா இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பெருந்தன்மையை குறிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சிலர்லாம் பாராட்டுவாங்க, மீனராசி யாருன்னா நீ தான்பா நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் மகிழ்ந்து உடனே கையில் இருக்கிற பணத்தெல்லாம் என்னால் தான் முடியும், நான் கரெக்டாக உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எடுத்து உதவி செஞ்சுட்டு வந்துடுவீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த தாராள மனப்பான்மை ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும். ஏன்னா 7.5 சனி காலம் என்பதனால உங்களுடைய கௌரவத்தில் சில இடைஞ்சல்கள் வரும். உங்களுடைய பெருமையை நீங்கள் நிலைநாட்டுறதுக்காக கடன் வாங்கியாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒருத்தன் பெருமையாக சொல்கிறான், ஆஹா ஓஹோன்னு சொல்கிறான், உன்னால் முடியும், உன்னால் செய்ய முடியும், நீ தான் எங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லுவாங்க. உடனே நீங்கள் ஏதாவது கடனை வாங்கியாவது இவனுக்கு உதவி செஞ்சிடலாம் அப்படின்னு உதவி செய்வீங்க. அதனால் ஒரு சில வம்புல பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களால் கரெக்டாக திட்டமிட முடியல, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட, உங்களுடைய உடன்பிறப்புக்கிட்ட, உங்களுடைய மனைவி கிட்ட, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். குறிப்பாக கடன் கேட்குறவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எதுலையாவது முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் கொஞ்சம் பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. பங்குச்சந்தையில் டக்குன்னு கொண்டு போய் முதலீடு போடுவீங்க. அங்கே பார்த்திங்கன்னா திடீர்னு சரிவு ஏற்படும். அதனால் ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் செயல்படணும். அதனால் அவசர முடிவை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கட்டுங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
தேவையில்லாமல் யாருக்காவது நிதியுதவி செய்கிறேன் அல்லது எதுலையாவது முதலீடு போட போகிறேன், பங்குச்சந்தையில் முதலீடு போட போகிறேன், ஷேர் மார்க்கெட்டிங் முதலீடு போட போகிறேன் அப்படின்னு இறங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஏற்ற இறக்கம் ஒரு மனிதனுக்கு இறக்க வேண்டியது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக அரசு அதிகாரிகள் மூலியமாக ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணி சுமை கொஞ்சம் அதிகமானாலும் அரசு மேல் அதிகாரிகளால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம், விருப்பமில்லாத வேலை இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். முக்கிய ஆவணங்களில் ஏதாவது உங்களை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆவணங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கோ அல்லது அதில் ஏதாவது தவறுதல் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அரசு உதவிக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு சில தடைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்னதாக பிரச்சனை இருக்கக்குள்ளேயே உடனடியாக போய் மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், இன்னல்கள் இது எல்லாமே குறைந்து நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபடுங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. அதோட கூட துளசி மாலை சாற்றி வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். புதிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. புதுசாக ஒரு தொழிலோ வியாபாரமோ புதுசாக ஒரு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரம் காட்ட வேண்டாம். மற்றவங்களை நம்பி நீங்கள் போடுற முதலீடு ஒரு சில இடத்துல இடைஞ்சலாக முடியும். கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய பணத்தை வீண் விரயம் செய்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர்லாம் நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. பண விவகாரங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டேயோ அல்லது உங்களுடைய தாய் தந்தையாருக்கிட்டையோ இந்த பண விவகாரங்களில் நீங்கள் ஒப்படைச்சிடுறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக அந்த காசோலையெல்லாம் மாற்றும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வட்டி விவகாரங்களில் கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடாதீங்க. யாருக்காவது கடன் உதவிக்காக ஒரு சிலர்லாம் ஜாமீன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே நீங்கள் போய் தற்பெருமைக்காக கொஞ்சம் ஜாமீன் போட்டு வந்துடுவீங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்களே கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்துடும். குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைச்சல்கள் வரும். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை இந்த காலகட்டத்தில் கடைபிடிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. சனி பகவான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு நட்பு கிரகம். குருவும் சனியும் நட்பு கிரகம் என்பதனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். தனாதிபதி பாக்கியாதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அவங்களோட கூட செவ்வாயும் இணைந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதுசாக வீடு கட்டுறதுக்கான யோகம், புதுசாக நிலம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. நம்பிக்கைக்குரியவங்ககிட்ட மட்டும் ஆலோசனை கேளுங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகளை வெளிநபர்கிட்ட அதிகம் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்
அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. அதுவும் சனிக்கிழமையில போய் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம்.